வணக்கங்க. என் பேர் சுரேஷ். நான் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் ரொம்ப நெரிசலா இருக்கறனால, அடிக்கடி ஹாரன் அடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஹாரன் அடிச்சுட்டு தான் அதிகமா ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க இந்த மாரி காலேஜ்லேருந்து வந்தாங்க. இந்த மாரி ஹாரன் அடிக்காதீங்க. ஹாரன் அடிச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ரொம்ப இது பண்றீங்க. அ முன்னாடி போன வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால ஹாரன் அடிக்காம ஓட்டி பாருங்களேன் அப்படின்னு அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சரி ஹாரன் அடிச்சாம ஓட்டுனா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேங்க. அப்புறம் ஓட்டிட்டு இருந்தோம். ஆ, முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப போக போக கொஞ்சம் சரியாயிருச்சுங்க. ஏன்னா சிட்டிக்குள்ள ரோடும் கொஞ்சம் அகலமானதுனால ஹாரன் அடிக்காம ஓட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால இப்ப நான் ஹாரன் அடிக்கிறது இல்லைங்க. ஆ, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பெட்டரா இருக்கு. ஹாரன் அடிக்காம ஓட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. ராஜன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர். ஓகே. ரங்கநாயல உள் 14th கிராஸில் இருக்கேன். ஓகே. கிட்டத்தட்ட 15 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். ஹாரன் தேவை இருக்கும்போது அடிப்பேன். அது இவங்க சொல்லும்போது இவங்க சொல்கிறத வச்சு இனிமேற்கொண்டு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹாரன் அடித்து நான் வண்டி ஓட்டி அது இந்த பசங்க எனக்கு சொன்னது ரொம்ப பூரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒர்க்குகளை இந்த மாதிரி சின்ன 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 படித்தவங்க வந்து எங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இவங்க சொல்கிறத வச்சு நான் இன்னும் 10 பேத்துக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். Hi, I'm Arjun. I belong to Coimbatore. I've been driving for 10 long years and I frequently honk. And I met the PhD students a month back and they made me aware of the honking, the noise pollution we create. And once I realized I reduced my honking levels, I now honk only in emergency situations. And I've completely reduced my honking in the school zones, hospital zones, and this awareness must be spread among every drivers. And thank you for this awareness. And this honking really disturbs the environment. I want everyone to reduce their honking. And thanks for this awareness program. Nice that I met the students who are really helping this environment to be really good. Fine. Thank you. சரவணகுமாருங்க. நான் 20 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் இடையில போகிறப்பெல்லாம் ஹார்ன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இடையில எங்களை நிப்பாட்டி ஏப்பா இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறீங்க, நீங்கள் ஹார்ன் அடிக்கிறதுனால எத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுனாங்க. அப்போ நான் இருந்துட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஹார்ன் அடிச்சு பழக்கமாயிடுச்சுங்க. அதனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க சில கருத்துக்கள் என்கிட்ட சொல்கிறப்ப நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கிற இடம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே நாங்கள் அவ்வளோ அடிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல எங்களுக்கு இந்த கை சும்மா இருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடுது. அதே மாதிரி டூ வீலர்காரங்க முன்னால் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம திடீர்னு ஏதோ ஒரு இதில் நம்ம கை தெரியாமல் ஒரு ஆரன் போட்டு அடிச்சிடறோம். அந்த டூ வீலர் வர்றப்ப ஆரன் அடிச்சிடறோம். அது அவங்க பதட்டத்தில் என்ன ஆயிடுறாங்கன்னா திடீர்னு உலட்டி கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ அது வந்து விபத்தெல்லாம் தடுக்கணும்னா இப்படி ஆரனெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் எனக்கு இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நல்லபடியாக ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த ஹார்னே எனக்கு யூஸ் பண்ணாமல் இப்போ நான் நீட்டாக ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் ஹார்ன் வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வால்யூம் அதிகமாக வச்சு ஓட்டுறாங்க. நாங்கள் வந்து அதை தடை செஞ்சுட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்யூம் கம்மியாக வச்சுட்டு தேவைப்படுற இடத்துல மட்டும் நாங்கள் ஹார்ன் அடிக்கிறோம். தேவையில்லாத இடத்துல எல்லாம் ஹார்ன் அடிக்காமல் நாங்கள் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோங்க. சோமசுந்தரம் மேலமேடு அட்ரஸ் எல்லாம் வேண்டியது இல்லை. மேலமேடு கோயம்புத்தூர். செல் நம்பர் வேணுமா? வேண்டியதில்லை. ரைட், ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒளியாரன் என்பது வந்து மனிதனுக்கு வந்து மிக அழுத்தமான அடுத்தியலுக்கு வந்து மிக ஒரு இதை டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு நிசப்தம், பெரிய சத்தத்தை கொடுக்கிறது. அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம எந்த நேரத்துல அப்படி உபயோகப்படுத்தணும். அதிகமா அதுலேயும் சவுண்டு கம்மியா, அதாவது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தினா நல்லதுன்னு சொல்லி அதை எல்லோரும் கடைப்பிடிச்சா அது வந்து உண்மையாவே அவளுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது, ஒரு உதவிகரமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் நாங்க ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் ஒட்டினது நான் 2 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் தவிர அதுக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாம் யாரும் எங்கிட்ட கேட்கல. நானாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எப்படி இருக்கு
சரிங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோங்க, உண்மையாகவே இது நல்ல கருத்து தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து இது எப்படி இந்த கருத்து நீங்களாவே கருத்தை சொல்கிறீங்களா? இல்லை 2 ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இதை அப்ரோச் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு என் மனசுலேயும் அந்த கருத்து இருந்தது. அதே அவை மேலும் நம்மளை வந்து ஊக்கப்படுத்தி இன்னைக்கு 4 பேர் சொல்லி கொடுத்த மாதிரி வந்து சொன்னாங்க. அது சொன்னது வந்து ஒரு நல்ல இது, ஒரு சேவை மனப்பான்மை, மற்ற சுற்றுப்புற சூழலையும் ஒரு இதாக இருக்கிற மாதிரி எனக்கு உள்ளத்தில் அபிப்பிராயம் நல்ல கருத்து. இதை எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது அவசியமான ஒன்று நான் விரும்புகிறேன். நண்பர்களும் இருக்கீங்க, அவிலும் அதை எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது நீங்களுடைய இதை வந்து கண்டிப்பாக இது ஒரு இது வந்து நல்ல ஒரு நடைமுறைக்கு வரணுங்கிறது சொல்றாங்க. ஒரு இது வந்து நல்ல கருத்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. On the campaign No Honking, and by seeing the campaign and the videos, right, really started not to use horns, and because it disturbs the birds, and there are very light-hearted people, right, when the horns has been used, right, they get afraid, and I stopped using totally by seeing the campaign that was done by the group. I'm so happy and proud that my students have done a great job on it. Thank you.